அண்மை செய்தி. பருவமழையின் போது பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பொதுமக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கைகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தலைநகர் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையினை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. மழை அதிகமாக வாய்ப்பு உள்ளதால் போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன். பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மைய அறிவிப்புகளின் அடிப்படையில் பாதுகாப்போடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பருவமழையின் போது பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.